இந்த சம்மில் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கம்பெனி சைடில் என்ன ஜர்னல் என்ட்ரி போடணும் அதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். பிஸ்னஸை விற்குது இல்லையா, அந்த கம்பெனி என்ன ஜர்னல் என்ட்ரி போடணும் அதையும் பார்க்க போகிறோம். ரெண்டு சைட்லேயும் போட வேண்டிய ஜர்னல் என்ட்ரி பற்றிய விவரம் நமக்கு இந்த சம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சேது லிமிடெட் அப்படின்னு ஒரு லிமிடெட் ஃபார்ம் ஆக போகுது. வாஸ் ரிஜிஸ்டர்டு வித் எ நாமினல் கேபிட்டல் ஆஃப் rupees 20 lakhs comprising 1 lakh equity and 1 lakh preference shares of rupees 10 each for purchasing the old established business of Mr. B. சேது. சேது லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 20 லட்ச ரூபா நாமினல் கேபிட்டலோட ரிஜிஸ்டர் ஆகுது. அந்த கம்பெனி மிஸ்டர் பி சேது அப்படிங்கிட்டிருந்து பிஸ்னஸை அக்விசிஷன் பண்ணுது. ஓகேயா? அடுத்து த பர்ச்சேஸ் ப்ரைஸ் வாஸ் அக்ரீடு அட் rupees 12 lakh. அப்போ அந்த சேது லிமிடெட் வந்து மிஸ்டர் பி சேது அப்படின்றவருக்கு அந்த பிஸ்னஸ் வாங்கிக்கிறதுக்காக 12 லட்ச ரூபா கொடுக்குது பணம். அந்த 12 லட்ச ரூபா எப்படி கொடுக்குது அப்படின்னா, பேபிள் ஆஸ் rupees 3 lakh இன் கேஷ், 3 லட்ச ரூபா பணமாக கொடுக்குது. rupees 4 lakh இன் ஈக்விட்டி ஷேர்ஸ், 4 லட்ச ரூபா வந்து ஈக்விட்டி ஷேர்ஸாக கொடுத்துருது. அண்டு 5 lakhs இன் ப்ரிஃபரன்சஸ், மிச்சம் இருக்கிற 5 லட்ச ரூபாவை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக, இப்படி 3 விதமான மோடில் சேது லிமிடெட் வந்து பி சேது என்பவருக்கு பேமெண்ட்டாக கொடுக்குது. த கம்பெனி வாஸ் டு டிஸ்சார்ஜ் த லைபிலிட்டிஸ் ஆஃப் த ஓல்டு ஃபர்ம். அந்த புது கம்பெனி வந்து பழைய கம்பெனி இருக்கக்கூடிய எல்லா லைபிலிட்டிஸையும் டிஸ்சார்ஜ் பண்ணுது. ஓகே, பணம் யாருக்காவது கொடுக்கணும் தான் கொடுத்து தீர்த்துறதுன்னு அர்த்தம். த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பி சேது அந்த டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வாஸ் அண்டர். அந்த பர்ச்சேஸ் வேலை நடக்க உடனேக்கு பி சேது என்பவருடைய பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு கீழே கொடுத்துருக்குறாங்க. கேபிட்டல் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது. கிரெடிட்டார்ஸ்க்கு தர வேண்டிய அமௌண்ட்டு 1,40,400 ரூபா இருக்குது. பேங்க் லோன் ஒரு 20,000 ரூபா இருக்குது. இதெல்லாம் லைபிலிட்டிஸில் இருக்குது. மொத்தம் 11,60,400 ரூபா. இது போக அசட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஹோல்டு ஒர்க்ஸு ஒரு 3,60,000 ரூபா இருக்குது. மிஷினரி அண்ட் பிளான்டு ஒரு 3,78,600 ரூபா இருக்குது. சண்டி டெட்டார்ஸ் ஒரு 1,87,640 ரூபா. ஸ்டாக் 2,24,400. கேஷ் இன் ஹேண்ட் ஒரு 9,760 ரூபா. ரெண்டு சைட்லேயும் டோட்டலு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கூட வேண்டியோ குறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆஸ் இட் இஸ் என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே சேது லிமிடெட் எடுத்துக்க போகுது. சரியா? அடுத்து the balance of both the classes of the shares were issued to public payable at rupees 250 per share on application, rupees 250 per share on allotment and rupees 5 per share on the making of first and final call. இப்போ இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுது, 2 விதமான ஷேரை இஷ்யூ பண்ண போகுது. சம் ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம். 1 லட்சம் ஈக்விட்டி ஷேரையும் 1 லட்சம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையும் நாமினல் கேபிட்டலாக தான் வச்சு என்ன பண்ணப்படுது, இந்த சேது லிமிட்டடே ஆரம்பிக்கப்படுது. அப்போ இந்த 1 lakh ஷேர்ஸையும் என்ன பண்ண வேண்டியிருக்கும், வெளியே இஷ்யூ பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? அந்த வெளியே இஷ்யூ பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்டை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதான் போத் த கிளாஸ், ஈக்விட்டி ஷேர்ஸு ப்ரிஃபரன்சஸ் ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது என்ன சொல்கிறோம், போத் த கிளாஸஸ் ஆஃப் ஷேர்ஸ்னு சொல்லப்படுது. அப்போ அப்ளிகேஷன் அப்போ 2,000 ரூபாவும், அலாட்மெண்ட் அப்போ 2,000 ரூபாவும், ஃபைனல் கால் அப்போ ஒரு 5 ரூபாவும் வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆல் த ஷேர்ஸ் இஷ்யூடு வேர் டுலே அப்ளைடு ஃபார் அண்ட் ஆல் த அலாட்மெண்ட் மணி டியூ வாஸ் ஆல்சோ ரிசீவ்டு. அப்ளிகேஷன் மணியும் கரெக்டாக ரிசீவ் பண்ணியாச்சு, அலாட்மெண்ட் மணியும் கரெக்டாக ரிசீவ் பண்ணியாச்சு. அப்போ எதில் பிரச்சனை, ஃபைனல் காலில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். என்னது, பட் ஒன் ஷேர் ஹோல்டர் failed to pay the call of ₹5 on the 250 shares allotted to him. ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்கார், அவருக்கு 250 ஷேர் அலாட் பண்ணியிருந்திருக்கு.
அவர் மட்டும் என்ன பண்ணிடுறாரு, ஃபைனல் கால் 5 ரூபா கட்டாமல் விட்டுறாரு. இதுதான் கதை. இவ்வளோ தூரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாஸ் த நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்கார்ட் த above the transactions including the cash transactions. அதாவது இந்த அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் மணிக்கான டிரான்சாக்ஷனும் போடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேது லிமிடெட் இருக்கு இல்லையா, அந்த சேது லிமிடெட்டில் என்னென்ன ஜேர்னல் என்ட்ரி வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போட போகிறோம். அதுக்கப்புறம் மிஸ்டர் பி சேது இருக்கார் இல்லையா, அவருடைய புக்ஸில் என்னென்ன ஜேர்னல் என்ட்ரி வருங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ட்ரி நம்ம போட வேண்டியது பர்ச்சேஸ் பண்ணுது. சேது லிமிடெட் என்ன பண்ணுது, பி சேதுக்கிட்ட இருந்து பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணுது. அப்போது எவ்வளோ ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுது, 12 லட்சம் ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுது. அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன போடணும் அப்படின்னா, பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பி சேது அக்கௌண்ட் கிரெடிட் 12 lakh. The amount payable to B சேது for his business. ஸோ பி சேது என்றிருந்து அமௌண்ட்டை வாங்கிக்கிறதுக்காக, அதாவது பிஸ்னஸை வாங்கிக்கிறதுக்காக கொடுக்கப்பட வேண்டிய அமௌண்ட்டு 12 லட்சம் ரூபா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஜேர்னல் என்ட்ரியோடைய அர்த்தம். சரி, இப்போ இந்த 12 லட்சம் ரூபா கொடுத்து சேது லிமிடெட் என்னென்ன வாங்கிக்க போகுது